தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பயங்கரமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் மொதல் வேலையாக பாம்புகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிற வழியில் ஆல்ரெடி ஒரு பாம்பு கீழே அடைஞ்சி. ஆக்சுவலாக இது கணக்கில் வராது, இது எங்கேயோ இருந்து கீழே வந்திருக்கு. அப்புறம் உள்ளே போனால் இவங்களை ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி எல்லா பாம்பும் தலையை மறைச்சிக்கிட்டே உள்ளே அடைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. அடுத்து ஒருத்தர் எங்களெல்லாம் பார்த்து குச்சியில் மேலே ஏறி வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நல்ல வேலை அவனால் முடியலை. சப்போஸ் வெளியே மட்டும் வந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமில்ல. ஆக்சுவலா இது நல்ல பாம்பு. அதாவது எதுக்கு நல்ல பாம்புன்னு சொல்றோம்னா, இருந்த பாம்புகளே போட்டோக்கு சூப்பரா போஸ் கொடுத்து இவன் மட்டும்தான். அடுத்து சுத்தி சுத்தி நிறைய ஆமைகளா தண்ணிக்குள்ள நின்றுகிட்டு இருந்துச்சு, வெளியில நின்றுகிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாது இவங்களெல்லாம் விட ஓஜி ஆமா நான் தான். கருப்பா ஒரு பாம்பு முட்டை போடுன்னு கேரளா சேட்டா ஒருத்தன் கொள்ளை கிளப்பி விட்டான். ஓடி போய் பார்த்தா அந்த பாம்பு ஆக்சுவலா பாத்ரூம் போய்கிட்டு இருந்துச்சு. ஏமாத்தி விட்டு ஓடிட்டான். தோத்துக்கிட்டே இருக்கேடா. சரி, உயிரோட இத்தனை விலங்குகளை பார்த்தோம். இறந்த விலங்குகளோட எலும்பு உடம்பெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்க மியூசியத்துக்குள்ள என்ட்ரானோ. இங்க நிறைய எலும்புகள் இருந்துச்சு. நான் டைனோசரோட எலும்பு தேர்னேன். இல்லையா, வெறும் மானு கங்காரு இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய குருவிகளோட இதெல்லாம் மரத்துல அப்படியே வச்சிருந்தாங்க. இது எல்லாம் ஒரிஜினல் இறந்த குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர் என்கிட்ட சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன், அது எப்படி அதே பொசிஷன்ல உட்காந்த மாதிரி இறந்துருக்குன்னு. அவர் பதில் தெரியாம அமைதியா போயிட்டாரு. எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வர பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டதே என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஊர்ல இருக்க எல்லா குருவிகளையும் இங்க வச்சிருந்தாங்க. இதை விட நீங்க மேல போங்க, அங்க பிறந்து இறந்த விலங்குகளை வச்சிருப்போம். அதை போய் பாருங்க. இதோட பயங்கரமா இருக்குன்னு. உன்னைக்குமே நிறைய விலங்குகளை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. சின்ன சின்ன விலங்குகளை பிறந்த உடனே இறந்துருக்கணும். அதெல்லாம் பாட்டில போட்டு அந்த ஆசிட்ல வச்சிருந்தாங்க. அதுவும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மொத்தமா காமிச்சு